கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தில் நாம் தேங்கி விடுகிறோம். நன்றாக கடந்து போய் கொண்டிருந்தவர்கள் தான், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பலவீனம் அல்லது ஏதோ ஒரு காரியம் நம்மளை அடுத்த நிலைமைக்கு நாம் கடந்து செல்ல முடியாமல் நாம் நின்று போக காரணமாயிருக்கிறது. அது என்ன என்பதை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து சரி செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் அதை ஒரு சம்பவத்தின் மூலம் நமக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை வாசிப்பீர்கள் என்றால், தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க முடியாமல் நின்று போனார்கள். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஏற்கனவே தாவீது சோர்ந்து போன நிலைமையில் தான் இருக்கிறான். அதே அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அவனுக்கு அழுகிறதற்கு கூட பலன் இல்லாமல் போகும்படி அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ, என்னுடைய மனைவி பிள்ளைகளை இப்படியாய் அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்களே என்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மற்றவர்கள் எல்லாரும் என்னை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்களே, என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை கல்லெறிய பார்க்கிறார்களே, நான் செய்த தவறு என்ன? அவர்களைப் போல என்னுடைய குடும்பமும் இன்றைக்கு சிறைப்பட்ட நிலைமையில் தானே இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்று அவன் நினைத்து நினைத்து அழுது ஒரு கட்டத்தில் அவனால் அழுகிறதற்கு கூட பலன் இல்லாமல் போய்விட்டதா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று. பின்பு அவன் கடந்து போகிறான். அதாவது, எப்படியாவது நான் போய் என் மனைவி பிள்ளைகளை மாத்திரம் அல்ல, என்னோடு கூட இருக்கிற ஜனங்களுடைய மனைவி பிள்ளைகள், அவர்கள் எதையெல்லாம் பிடித்து கொண்டு போனார்களோ அதை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து விட வேண்டும் என்று கடந்து போகிறான். ஒரு சமயத்தில் ஒரு நிலையில் வந்து அவர்கள் நின்று போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பேசோர் என்ற ஆற்று வரைக்கும் வந்து விட்டார்கள். ஆனால் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் நின்று போனார்களாம். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விடாய்த்து போயிருந்தார்கள் என்று. உணவு இல்லை, சாப்பிடவில்லை. அதனுடைய விளைவு அவர்கள் விடாய்த்து போனார்கள். அதற்கு மேல் அவர்களால் முடியவில்லை. பாருங்கள், அதாவது மன அளவில் அவர்கள் தைரியத்தோடு வருகிறார்கள், நாம் போய் யுத்தம் பண்ணி பிடித்து விடலாம் என்று. ஆனால் உணவு உண்ணாமல் இருந்ததினால் அவர்கள் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் சோர்ந்து போய் நின்று விட்டார்கள். அப்பொழுது ஒரு எகிப்தியன் அங்கே அவர்களுக்கு அப்பமும் குடிக்க திராட்சரசமும் கொண்டு வருகிறார். அதை குடித்தவுடன் அவர்களுடைய உயிர் திரும்ப வந்ததென்று சிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் போய் சகலத்தையும் திருப்பி கொண்டார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் சகலவற்றையும் திருப்பி கொள்ள வேண்டுமா? ஆனால் இன்றைக்கு நான் விடாய்த்து போன நிலைமையில் இருக்கிறேனே, இப்பொழுது இருக்கிற என்னுடைய நிலைமையிலிருந்து என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லையே, என்னுடைய மன நிலைமையில் கூட என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உணவை அதிகமாய் உண்ணுங்கள், திராட்சரசத்தை பருகுங்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு உணவு, அவருடைய வசனம் தான் நமக்கு உணவு, அதுதான் நமக்கு சத்து. நாளுக்கு நாள் அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை அறியாமலே ஒரு உன்னத பலன் உங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களை நிரப்பும் போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்பொழுது நீங்களும் இழந்த எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த நாட்களில் முடிவு எடுங்கள். இருக்கிற இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். மீதம் இருக்கிற 40-45 நாட்களுக்காவது அதிகமாய் நான் வேதத்தை வாசிப்பேன், தியானிப்பேன் என்று முடிவு எடுத்து அதிகமாய் நீங்கள் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நிச்சயம் பலன் அடைவீர்கள். நிச்சயம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.